இருக்கு, இருக்கு. இன்னைக்கு தரமான சம்பவம் இருக்கு. விஜே பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேருக்கும் பாத்ரூம் குறும்படத்த போட்டு காட்டி, பாத்ரூம்ல நீங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அப்படின்னு விஜேஎஸ் சும்மா கிளி 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 கிளின்னு கிழிக்க போறாரு அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் விஜேஎஸ் இப்படி ஒரு காரியத்த செஞ்சிருக்க கூடாது. என்ன நடந்துச்சு? ஏது நடந்துச்சு? அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக இரவு அதுவும் நள்ளிரவு 2 மணிக்கு நாய் கொலைச்சது இதுவே முதல் முறை. நாய் கொலைச்சதும் கமருதீன் ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாரி பாத்ரூம்ல இருந்து வெளியில வரக்கூடிய காட்சிகள் சமூக ஊடகங்கள்ல காட்டுத்தீயா பரவுச்சு. இந்த நேரத்துல கமருதீன் பாத்ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? அதுவும் நைட்டு 2 மணிக்கு. நாய் இதுவரைக்கும் இப்படிலாம் கொலைச்சது இல்லையே. அப்ப நாய் கொலைக்குது அப்படின்னா பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேரும் பாத்ரூம்குள்ள இருந்திருக்காங்கப்பா. அதனால தான் இந்த நாய் கொலைக்கிற சவுண்ட போட்டு விட்டுருக்காங்க. அப்படிங்கிற கேள்வி பிக் பாஸ் ஆடியன்ஸுக்கு மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த போட்டியாளர்களுக்கும் எழுது. ஏன்னா இருக்கிறவன் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். எதுக்கு இந்நேரத்துல நாய் குலைக்குது அப்படின்னு. இவங்க எல்லாரும் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்க படுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வெளியில. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில இருக்கிறவன் எல்லாம் போர்வையை போத்திட்டு படுத்திருக்காங்க. ஏன்னா சாண்ட்ரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள படுத்திருக்கும்போது இவங்க வந்து நைட்டு ஃபுல்லாக கூத்தடிச்சுக்கிட்டு கும்மாளம் போட்டுக்கிட்டு கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு எல்லை மீறி போய்கிட்டு இருந்தது சாண்ட்ராவுக்கு பிடிக்கல. ஒரு கட்டத்துக்கு மேலே இரிட்டேட் ஆகி சாண்ட்ரா போர்வையெல்லாம் தூக்கிக்கிட்டு கார்டன் ஏரியாவில் போய் படுத்துட்டாங்க சோஃபாவில். இதனால் இவனுங்க சரி சாண்ட்ரா இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு, நம்மளை வீக்கெண்டில் வந்து சாண்ட்ராவை நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம், தூக்கத்தை கெடுத்தோன்னு விஜேஎஸ் வந்து நம்மளை கிளி கிளின்னு கிளிப்பார், எதுக்கு வம்பு, நம்ம வெளியிலே படுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியில் படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா இவங்க வெளியில் படுத்திருந்ததுக்காக தான் நாய் அப்படிங்கிறது குலைத்தது. இது எங்கே கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று இரவு வந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்கும். அந்த நோட்டீஸை வந்து கமருதீன் சபரி எல்லாம் ஸ்டோர் ரூமில் போய் எடுப்பானுங்க. எடுத்து அதை படிக்கும்போது இதற்கு அப்புறம் யாரும் பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில் படுத்து தூங்கக்கூடாது, உங்களுடைய படுக்கை அறையான பெட்ரூமில் தான் நீங்கள் படுத்து தூங்கணும் அப்படின்னு அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருக்கும். டேய் இப்ப புரியுதாடா எதுக்காக நாய் குலைச்சதுன்னு? நாய் குலைச்சதுக்கான காரணம் இவனுங்க எவனுமே பெட்ரூம்ல இல்லாம இருக்கிறவன் எல்லாம் பாய போட்டு பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில படுக்கிறான் அப்படிங்கிறதுனால தான்டா பிக் பாஸ் வந்து நாயை குலைக்க வச்சிருக்கிறாரு. இது புரியாம இவங்க எப்படியெல்லாம் கற்பனையில ஒரு கதையை கட்டியிருக்காங்கன்னு பாருங்களேன். டேய் நீங்கெல்லாம் சினிமாக்கு கதை எழுத போலாம்டா, அந்த அளவுக்கு கிரிமினலா யோசிச்சு எழுதுறாங்க. அதாவது பார்வதி பாத்ரூம்குள்ள போச்சான், கமருதீனும் பின்னாடியே போனானா, 2 பேரும் பாத்ரூம் கதவை லாக் பண்ணிக்கிட்டாங்களாம். பாத்ரூம்குள்ள அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஏதோ தப்பு பண்ணதுனால தான் நாய் குலைச்சு அவங்க 2 பேரும் ஒவ்வொருத்தரா வந்து பாத்ரூமை விட்டு வெளியில வந்தாங்க அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை, ஒரு ஃபேக் நரேட்டிவை சமூக ஊடகங்களில் செட் பண்ணி பார்வதி கமருதீன் 2 பேரையும் சும்மா கிளி 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 கிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு வாரமும் இந்த பார்வதிக்கு எதிராக ஃபேக் நரேட்டிவை செட் பண்ணுறதே ஒரு கும்பலுக்கு வேலையாக போயிடுச்சு. ஏண்டா விஜேஎஸ் வந்து பாத்ரூமில் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நாய் ஏன் குலைச்சுது அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணுறதா அவருக்கு வேலையா? பார்வதி கமருதீன் இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிறது பர்சனல். அதை யாராலையும் தலையிட முடியாது. அட் தி எண்ட் ஆஃப் த டே ஏன் விஜே பார்வதி மற்றும் கமருதீனை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறாருல, உறவு முறையே இங்கே இருக்கக்கூடாது, இந்த அண்ணன் தங்கச்சி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இப்போ பண்ணக்கூடாது, எதுவாக இருந்தாலும் வெளியில் போய் பார்த்துக்குங்க அப்படின்னு ஏன் கமருதீன் பார்வதிக்கு மட்டும் விஜே சொல்கிறதில்ல? ஏன்னா காதல், அந்த அந்த விஷயம் எங்கே வேணாலும் நடக்கும். அப்படி காதல் பண்ணக்கூடிய 2 நபர்களும் நம்ம எங்கேயுமே பிரித்து வைக்க முடியாது, வெளியிலையும் சரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் சரி. அதனால தான் இவங்க 2 பேரையும் கேள்வி கேட்காம அவர் கடந்து போகிறாரு. இந்த வாரம் விஜே பார்வதிக்கும் கமருதீனுக்கும் பாத்ரூம்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிற குறும்படத்தை போட்டு காட்டி விஜேஎஸ் பார்வதியை நிக்க வச்சு கேள்வி கேட்டு, பார்வதி உங்களுக்கு அசிங்கமா இல்லையா, உங்களுக்கு கேவலமா இல்லையா, ஏண்டா கம்மு வார வாரம் வந்து உன் கேம் நல்லா இருக்கு, நீ இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே வரேன்னு நான் உன்னை நம்பி சொல்லிட்டு போனதுக்கு நீ இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செய்வியா, பாருங்க மக்களே எந்த அளவுக்கு மானங்கட்டு போய் திரியிறாங்கன்னு அப்படின்னு நம்ம விஜேஎஸ் பார்வதி கமருதீன் 2 பேரையும் நிக்க வச்சு கேள்வி கேட்ட போறாரா? டேய் சீசன் 1ல ஓவியாவுக்கு ஆரவ் வந்து முத்தம் கொடுத்துருப்பான், அதுவும் லிப்லாக்கு. ஆக்சுவலாக அதுக்கு பேர் மருத்துவ முத்தம்னு கொடுத்து இவன் முத்தம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி, இல்லை நான் அப்படி ஒரு விஷயத்த பண்ணலைன்னு சொல்லுவான். அதனால தான் அதுக்கு குறும்படம் போட்டு காட்டி ஆரவ் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணானுங்க. ஆரவ் மட்டும் ஆமாம் சார் நான் கொடுத்தேன், என்ன சார் தப்பு, எனக்கு தோணுச்சு அந்த பொண்ணுக்கும் தோணுச்சு, மியூச்சுவலாக நாங்கள் 2 பேரும் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கமல்ஹாசன் அவர்களே சரி ரைட்டு உங்கள் 2 பேருக்கு நடுவில் நடந்த பிரச்சனை அதில் நான் தலையிட முடியாதுன்னு கடந்து போயிருப்பாரா?
அதே மாரி தான் பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேருக்கும் நடுவுல எது நடந்தாலும் இட்ஸ் தேர் பெர்சனல். அத அவங்க பண்றாங்க அப்படின்னா, அவங்க மேல எந்த அளவுக்கு தப்பு இருக்கோ, அத டெலகாஸ்ட் பண்றாங்கல்ல இந்த மாமா டிவி, அவிங்க மேலயும் அந்த அளவுக்கு தப்பு இருக்கு. இதே பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேருமே கவர் போட்டு சாப்பிடலாம், கவர் போடாம சாப்பிடலாம்னு பேசினப்ப, நம்ம பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணி பேசினோம். ஏன் இந்த அளவுக்கு கேவலமா 2 பேரும் பேசுறீங்க அப்படின்னு. எந்த அளவுக்கு பார்வதி மற்றும் கமருதீன் மேல அந்த விஷயத்துல தவறு இருக்கிறதோ, அதே அளவுக்கு அந்த மேட்டர டெலகாஸ்ட் பண்ண இந்த சேனல் மேலயும் மிகப்பெரிய தவறு இருக்கு. இவிங்கலாம் அயோக்கிய பயலுக தான். ஆக மொத்தத்துல இந்த மேட்டருக்கு குறும்படம் போடணுமான்னு கேட்டீங்கன்னா, 100க்கு 200% போட்டே ஆகணும். ஏன்னா, விஜே பார்வதியுடைய பேர டோட்டலா சோசியல் மீடியால கண்டம் பண்ணி வச்சிருக்கிறானுங்க. கமருதீன், பார்வதி 2 பேரும் பாத்ரூம்குள்ள தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ செட் பண்ணி வச்சிருக்கிறானுங்க. அப்படி ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னு குறும்படத்த போட்டு காட்டி மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது இந்த பிக் பாஸ் டீமுடைய கடமை. ஏன்னா, பார்வதிய விட அரோராலாம் அன்அஃபிஷியல் வோட்டிங்ல லீடிங்ல போய்க்கிட்டு இருக்கா. காமன் ஆடியன்ஸ் எல்லாருமே பார்வதி என்னப்பா இப்படி பண்ணிட்டா, என்னதான் இருந்தாலும் இப்படி பண்ணியிருக்க கூடாதுல்ல அப்படின்னு பல பேர் முகம் சுளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பார்வதி உட்காந்து அழுகிறத இவனுங்க வந்து பாத்ரூம் மேட்டரோட லிங்க் பண்ணி, பார்வதி அழுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, கமருதீனோட சேர்ந்து அந்த பொண்ணு தப்பு பண்ணிருச்சு, இப்போ என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு தெரியாம உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு விஷம கருத்துக்களை பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. மறுநாள் காலையில இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச மறுநாள் காலையில கமருதீன் வந்து நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு, பாத்தீங்களா அப்போ நடக்கக்கூடாது ஏதோ நடந்தனால தான் கமருதீன் என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான், கையில வந்து மோதிரத்தை போட்டு விடுறான் அப்படின்னா என்ன அர்த்தம் புரியுதா அப்படின்னு. டேய், அந்த பொண்ணுடைய அம்மா அடுத்த வாரம் ஃப்ரீ ஸ்டாஸ்க்ல வரப்போறாங்க. கமருதீன், பார்வதி 2 பேரும் சேர்ந்து அங்க லவ் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. வரப்போற நம்ம அம்மா கிட்ட கமருதீனை பத்தி என்ன சொல்றது, கேம் ஆட போறேன்னு தானே நீ வந்த, 100 நாள் இருந்து டைட்டில ஜெயிச்சுட்டு வர்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ உள்ள வந்த, இப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த காதல் அப்படின்ற விஷயம் உனக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தேவையா அப்படின்ற கேள்வியை அவங்க முன் வச்சா எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டா இவ பதில் சொல்லுவா. அந்த தயக்கம், அதில் இருக்கக்கூடிய குழப்பம், தன் அம்மா கிட்ட இவனை உண்மையிலேயே பிடிச்சிருக்கு அப்படின்னு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு தெரியாமல் அவள் புலம்பிக்கிட்டு இருக்காடா. அவள் ஒரு வாரமாக புலம்பிக்கிட்டு இருக்கா. அந்த பாத்ரூமுக்குள்ளே 2 பேரும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அழுதுகிட்டு இருக்கு விஜய பார்வதி. அது கமருதீன் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்கிறான், மோதிரம் மாற்றிக்கிறாங்க, இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் நடந்துச்சுன்னு இவங்க கட்டக்கூடிய கதை இருக்குல்ல, அது உண்மையிலேயே ரொம்ப 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 கேவலமான கதை. இதற்கு தக்க செருப்படி கொடுக்குற மாதிரி ஒரு குறும்படத்தை விஜேஎஸ் போட்டு காட்டி அப்படி ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னு பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேருடைய பேரையுமே கிளியர் பண்ண வேண்டியது அவருடைய கடமை. ஆனால் விஜேஎஸ் இதை செய்வாரான்னு கேட்டிங்கன்னா 100% வாய்ப்பில்லை. இதை கடந்து போவதற்கான ஒரு கேவலமான வேலையை தான் இவங்க செய்வாங்க. யாரோட லைஃப் நாசமாக போனாலும் இவங்க கவலைப்பட மாட்டாங்க. அதனால் இன்னைக்கு இது டிஸ்கஷனுக்குள்ளே வருமா அப்படிங்கிறதே சந்தேகம்தான். சரி, மக்களாகிய உங்கள்கிட்டயே கேட்குறேன், இந்த விஜே பார்வதி கமருதீன் மேட்டரில் விஜேஎஸ் குறும்படத்தை போட்டு காட்டி அவங்க 2 பேருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய களங்கத்தை துடைப்பாருன்னு நினைக்கிறீங்களா, இல்லை கடந்து போவாருன்னு நினைக்கிறீங்களா? மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.